பிரைஸ்லா. இந்த நாள் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி புலம்பல் 5:16 வசனம். புலம்பல் 5:16. புலம்பல் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஜெயிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எங்கள் தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. ஆமேன். இந்த ஐயோங்கிற காரியம்தானே எப்போ சொல்லப்படும்? ஒரு இந்த ஐயோங்கிறது எப்படின்னா ஒரு பரிதாபமும் பாதிப்பும் சேர்ந்த வார்த்தை. எப்படி ஐயோன்னு ஒரு இடத்துல சொல்கிறோன்னா அது எந்த இடமா இருக்கும்? ஒரு பரிதாபம் நிறைந்த இடமா இருக்கும், ப்ளஸ் ஒரு பாதிப்பு நிறைந்த இடமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. இது ரெண்டு சேர்ந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஐயோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அப்போ இப்படிப்பட்ட ஐயோங்கிறத காரியத்தில் எங்கள் புலம்பலில் எங்கள் தலையில் இருந்த கிரீடெல்லாம் விழுந்தது. ஆமேன். தேவன் நமக்கு கொடுக்குற அந்த கிரீடத்தை நம்ம இழந்து போகிற ஒரு காரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:25 பவுல் சொல்கிறார், நாம் அழிவில்லாத கிரீடத்தை. ஆமேன். படிங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். பந்தயத்தில் ஓடுகிற யாவரும் தானே எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன? ஒருத்தர் ஒலிம்பிக்கில் பங்கு பெற போகிறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? என்னென்ன சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடுவான், சாப்பிடக்கூடாததை சாப்பிட மாட்டான். உடம்பை அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக வச்சுக்குவான். ஹல்லேலூயா. காலையிலே எந்திரிச்சு அதிகப்படியான ப்ராக்டிஸ் பண்ணுவான். இன்னும் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள அங்கே வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஜெயிச்சாகணும், அந்த கிரீடத்தை பெறணும். அங்கே வசனம் என்ன சொல்லுது? ஒரு உலக பிரகாரமான கிரீடத்தை பெறுறதுக்கு பெரும்படியாக அவங்க எவ்வளவு தன் சரீரத்தை ஒடுக்கி முயற்சிகளை அப்படி செய்கிறாங்க. நம்மளோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படியாக அப்படி செய்கிறோம். அப்போ ஆமாம், அழிவில்லாத கிரீடத்தை தேவன் நமக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட கிரீடத்தை பெரும்படிக்கா நம்ம இந்த பூமியில் எப்படி இருக்கணும்? ஒரு இச்சை அடக்கமான காரியத்தில் அல்லது தேவனுக்கு பிரியமாக நடக்கிற காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ இங்கே மத்தேயு 23 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 8 முறை ஐயோங்கிறார். எப்படி? மத்தேயு 23ஆவது அதிகாரத்தில் மட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஐயோங்கிற வார்த்தையை 8 முறை யூஸ் பண்ணுறார். அதில் ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். மத்தேயு 23:13 பாருங்களேன். முதல் காரியம் மத்தேயு 23:13. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்கு ஐயோங்கிறார். ஆமென். யார்? இவங்களும் ஆண்டவரை தேட மாட்டாங்க, சபைக்கு போக மாட்டாங்க, மற்றவங்களையும் போக விட மாட்டாங்க. இப்படிப்பட்டால் ஹல்லேலூயா. அவங்கள தான் மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறார்கள். நீங்களும் அதில் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களில் மிக மிக நம்ம கவனமாக இருக்கணும். ஆமென். அவங்க தான் அந்த காரியத்தில் கர்த்தருக்குள்ளே வர்றதில்ல, அவங்க கிரீடத்தை பெற போகிறது இல்லை. அப்படிங்கிற போது
பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிற அந்த கொஞ்சத்தை விசுவாசத்தில் இருக்கிறவங்களையும் விட மாட்டாங்க. இதெல்லாம் என்ன, இப்படிப்பட்ட காரியம் தேவையா, அந்த நாள்லேருந்து இப்படி இல்லையா, இந்த நாள்லேருந்து இப்படி இல்லையா, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நம்மளையும் அந்த கிரீடத்தை பெரும்படியாக நம்மளை விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெரும்படியாக விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படி தான். பார்த்திங்கன்னா நம்ம பழைய அங்கே சபைக்கு வருகிற போது இன்னொரு அதோட ஃப்ரெண்டு ஒன்று வந்துக்கிட்டு இருந்தது. இதுக்குன்னே காலையில் அந்த பொண்ணு வர்ற நேரம் ரோட்டில் வந்து நின்று என்ன அந்த பொண்ணுக்கிட்ட, நீலாம் ஏன் சபைக்கு போகிற, போவாத அப்படின்னு இதுக்குன்னே மெனக்கெட்டு அந்த ரோட்டில் வந்து நின்று அந்த பொண்ணை வந்து சபைக்கு போவாதன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. அந்த பொண்ணு இந்த காரியத்தையும் என்கிட்ட வந்து சொன்னது, இதில் நீ ஜாக்கிரதையாயிருமா, நீ நல்லா வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது, ஆண்டவரை தேடுற காரியத்தில் இருக்கணும்னு நான் அதுக்கு அட்வைஸ் பண்ணினேன். ஆனால் என்னாச்சு பார்த்திங்கன்னா, சொன்ன பொண்ணு எப்போதுமே வர்றதில்ல, இந்த வந்த பொண்ணு என்னாச்சு நின்று போச்சு. ஆனால் 2 பேர்த்தோட வாழ்க்கையுமே சரியில்லை. இன்றைக்கி பல வருஷங்களுக்கு ஒரு 4-5 வருஷம் கழித்து பின்னோக்கி பார்க்குற போது 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையுமே சரியில்லை. ஹல்லேலூயா. தேவன் வைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அவங்களும் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, பெற போகிறவங்களையும் விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஊழியக்கார் அவர்கிட்ட பேசுகிற போது நான் சொல்கிறேன், பிரதர் வந்து மக்களெல்லாம் கொஞ்சம் இந்த செக்கினாவுக்கு அனுப்பலாமே என்றபடியா, ஒரு சிலரை நீங்கள் அனுப்பிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்கட்டுமே, இந்த பைபிள் கிளாஸ் நாங்கள் நடத்துகிறதுக்கு அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்கிற போது அவர் என்ன சொல்கிறாரு, அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் அப்புறம் நாங்கள் எதுக்குங்கிறார். ஹல்லேலூயா. தெரிஞ்சுக்கிறது இது கொஞ்சம் நெஞ்சமா. ஆமென். இன்னும் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. இப்படிப்பட்டவங்க தான் அவங்களும் பிரவேசிக்கிறது இல்லை, மற்றவங்களையும் பிரவேசிக்க விடுறதில்லை. ஹல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் வேதம் என்ன சொல்லுது, இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்றபடியாக நான் வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 4:15 பாருங்க. 2 தீமோத்தேயு 4:15. ஆமென். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். ஆமென். நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். ஹல்லேலூயா. அந்த நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கிறது தான் முக்கியமானது. ஆமென். ஏன் அப்படின்னா, நான் முன்பு சொன்னது போல் அந்த பொண்ணு வந்து நீ போவாதன்னு சொல்கிற போது வந்துக்கிட்டு இருந்தது, நீயும் எச்சரிக்கையாயிருங்கிற காரியத்தை நான் சொல்கிற போது அது கேட்கல. என்னாச்சு, அதுவும் நின்று போச்சு. ஆமென். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் தடைகள் வருகிற போது இது என்ன, திரும்ப திரும்ப ஒருத்தர் சொல்லுகிற போது நமக்கும் சோர்வு வந்துடும். ஆமென். என்னத்த சபைக்கு போயிட்டு எப்படி என்ன, ஹல்லேலூயா, என்ன ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். ஆண்டவரை தேடுறதுல என்ன இருக்குது, இவ்வளோ நாள் இருந்தமே என்ன இல்லை என்றபடியாய். அப்போ அங்கே அதை தான் பவுல் சொல்கிறார், நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. இப்படி பேசுகிறவங்களை குறித்து நாமும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2:16 பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:16. ஆமென். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோடு பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள், இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள், அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுகிற போது, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு சொல்லுகிற போது அதை தடை பண்ணுகிறார்கள். ஆனால் அவங்களோட பக்கம் என்ன, கர்த்தருடைய வியூ என்ன அப்படின்னா, இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்படி செய்கிறாங்கங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவங்க பக்கம் வேதம் என்ன சொல்லுது, அவங்க கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிறைவுக்கு பாவம் செய்கிறதுல ஒரு நிறைவுக்கு வருகிற போது தேவன் அவங்களுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்க போகிறார். ஆமென். அந்த தண்டனைக்கு தான், அந்த பாவம் நிறைவேறுவத அந்த நிறைவுக்கு வருவதற்கு தான்
அவங்க இப்போ இதை தடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறார். ஹல்லேலூயா. அவங்களோட காரியம், தேவனுடைய தண்டனை அவங்க மேலே வர்றதுக்கான காரியத்துக்கு அவர்கள் தடை பண்ணுகிறார்கள். அவர்களுடைய பாவம் நிறைவு நிலைக்கு வரும்படிக்காய், தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் வரும்படிக்காய் அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்டவங்களில் நம்ம கை கோத்துக்கக்கூடாது. தேவன் என்னைக்கு இதுதான் மிக மிக முக்கியமானது. தேவன் சில பேரை சில காரியத்தில் சில நேரங்களில் தேவன் ஒரு தண்டனைக்காக அவங்கள பயன்படுத்துகிற போது, தண்டனை அவர்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிற போது நம்ம கை கொடுத்து தூக்குவோன்னு நினச்சோம்னா நம்மளும் அதில் விழுந்து போவோம், நம்மளும் அதில் பாதிக்கிறவங்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய திட்டம் அது. ஆமென். இது ரொம்ப ஒரு மைனூட்டான விஷயம். அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணக்கூடாதான்னு நான் சொல்லலை. ஆமென். எதுக்குமே ஜெபிக்கணும். ஆமென். மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுனா கூட ஜெபிக்கணும். ஆமென். இவங்களுக்கு நான் உதவி செய்யலாமான்னு ஜெபிக்கணும். ஆமென். அப்படி தான் நம்ம காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. அது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஊழியத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும். தேவன் சொன்னாதான் அந்த காரியத்தை செய்கிறவங்களாக இருக்கணும். ஆமென். அவங்க கஷ்டத்தை சொல்லலாம், பிரச்சனையை சொல்லலாம். இவ்வளோ கடனில் இருக்கேன், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆமென். ஒரு ஊழியக்காரங்க அப்படி தான் ஃபோன் பண்ணுறாங்க, எப்படியாவது எனக்கு உதவி பண்ணணும்னு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்க ஒரு ஸ்தாபனத்துக்கு கண்ட்ரோலில் தான் இருந்து அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்தாபனத்தோட தலைவரை நமக்கு தெரியும். சரி, உங்கள் தலைவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு உதவி பண்ணும்படியா அப்படின்னா, அவர் தலைவர்கிட்ட மட்டும் பேசாதீங்க, தலைவர்கிட்ட மட்டும் இதை சொல்லக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அவர்கிட்டலாம் நீங்கள் இதை சொல்லக்கூடாது. விசாரித்தா என்னன்னா, எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க, அவரும் நிறையாவே உதவி பண்ணி வச்சுருக்கிறார் முன்னாடியே. ஹல்லேலூயா. ஏகப்பட்டது முன்னாடியே அவர் உதவி பண்ணியிருக்கிறார். இதையும் மீறி இவங்க எப்படி என்னத்துக்கு செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆனால் அவங்களோட நேரடி காரியத்தை நம்ம பார்த்து பரிதாபப்பட்டு நம்ம உதவி செஞ்சோம்னா நம்ம உதவினால் அவங்க மேலே வர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சில தண்டனைகளை நிறைவேற்றும்படிக்கான ஒரு காரியத்தை செய்கிற போது நம்ம உதவி பண்ணணும். அப்படிங்கிற காரியத்தில் நம்ம ஏமாந்து போகக்கூடாது, நம்மளும் வீழ்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அக்காரியம் என்ன அப்படியா? இவங்க எல்லாம் எப்படின்னா, அதான் பரலோகத்தில் இவங்களும் பிரவேசிக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் பிரவேசிக்க விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இது தேவனுடைய நாமம் தூசிக்கிறதா ஆகும். ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் இப்படி சொல்லி ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற போது மற்றவங்க புறஜாதியார், மற்றவங்க ஆண்டவருக்குள்ளே இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க? ஐ மீன் தேவனுடைய நாமம் தூசிக்கும்படியாக செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் மிக மிக நம்ம கவனமாக இருக்கணும். 2வது ஐயோ பாருங்க, 23:14 வசனம். மத்தேயு 23 அதிகாரம் 14 வசனம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். ஆமென். மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறீர்கள். ஆமென். இவங்கெல்லாம் பயங்கரமாக அந்நிய பாஷையில் பேசி பயங்கரமாக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிறது பார்த்திங்கன்னா அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. நடத்தை, ஹல்லேலூயா, அவங்களுடைய செயல்பாடு, அவங்க ஜெபிக்கிற ஆவிக்குரிய நிறைஞ்சு ஜெபிக்கிறதுக்கும் அவங்க பேசுகிற வார்த்தைக்கும் நடத்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களுக்கு வேதம் என்ன சொல்லுது? உங்களுக்கு ஐயோங்குது. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களில் மிக மிக நம்ம கவனமாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 6:5 பாருங்க. 1 தீமோத்தேயு 6:5. 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 5 வசனம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும்
சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவளுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆமென். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும். ஆமென். சத்தியம் இருக்காது, வேதத்தை குறித்ததான ஒரு நாலேஜ் இருக்காது. ஆமென். ஆனால் நல்லா ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற காரியங்கள் இருக்கலாம். ஒரு கெட்ட சிந்தை உள்ளவர்களாக எப்படி யாருக்கிட்ட போய் என்ன ஆதாயத்தை அங்கே தான், அதுதான் வேதம் சொல்லுது, விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். அப்படின்னா என்ன? ஒரு சிறுமைப்பட்டவர்களை, யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய அல்லது ஆதரவு இல்லாதவர்களை இவங்க அங்கே பூந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களை எல்லாம் தானே பட்சித்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றபடியாய் வேதம் சொல்லுகிறது. யாக்கோப்பு 1:27 படிப்போம். யாக்கோப்பு 1:27. யாக்கோபு 1:27. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமென். இங்கே உண்மையான பக்தி என்னன்னு சொல்லு. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலும் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வதும். ஹல்லேலூயா. 2 காரியம். உண்மையான பக்தி என்ன அப்படிங்கிறது அங்கே தான் சொல்லுது. சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அந்த சுத்தமான பக்திக்கு ஒரு காசில் எப்படி 2 பக்கம் இருக்குதோ அது மாதிரி 2 பக்கம் இருக்குது. அந்த சுத்தமான பக்தின்னா என்ன? 2 பக்கம். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும். இன்னொரு பக்கம் என்ன? உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளணும். ஆமென். இது 2 இருந்தால் தான் ஒரு நல்ல பக்தி. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பக்தியின் பேரில் நீ பயங்கரமாக ஜெபிக்கிறவங்க மாதிரி பார்வைக்கு செஞ்சு மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறவர்கள்கிட்ட மிக மிக கவனமாக இருக்கணும். ஆமென். இவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களை குறித்து எச்சரிக்கையாயிரு என்றபடியாக சொல்லுகிறார். ஆமென். 3வது காரியம் என்ன? அதே 23 மத்தேயு 23:15. மத்தேயு 23:15. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். ஆமென். என்ன சொல்லுது பாருங்க. மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள். மார்க்கத்தான் ஆகும்படிக்கு அப்படின்னா என்ன? இங்கே அவனை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றணுங்கிறது அவங்க மெயின் தீம் இல்லை. அவங்க ஸ்தாபனத்துக்கு ஆள் சேர்க்கணும். அண்ணன் மார்க்கத்தானாக மாற்றுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? அவனை கிறிஸ்துவுக்குள்ளே மாற வச்சு கிறிஸ்துவுக்குள்ளே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக, பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படிக்காக, ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக மாற்றும்படியான ஒரு காரியம் இல்லை. மார்க்கத்தானாய் மாற்றுவதற்கு தான் சுற்றி சுற்றி திரிகிறாங்களாம். அந்த ஸ்தாபனத்துக்கு ஆள் சேர்க்கணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்கள்ட்ட மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அவர் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களில் ரெட்டிப்பாய் நரகத்துக்கு மகனாக்குகிறீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் ஆள் சேர்த்துட்டா போதும், முடிஞ்சு போச்சு கதை. அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் எப்படி இருக்கான், அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஹல்லேலூயா. அந்த மார்க்கத்தானாக அந்த ஸ்தாபனத்துக்கான ஆட்களை சேர்க்கணும், ஒரு சபையை கட்டணும், எதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் நடக்குது. ஆமீன். இன்றைக்கு அந்த காரியங்கள் நடக்குது. ஆமீன். ஒவ்வொருத்தரையாக ரெச்சிப்புக்குள்ளாக நடத்தின பிறகு அந்த ரெச்சிப்புக்குள்ளே நடத்தின அத்தனை பேரையுமே போதகர்களாக ஆக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. ஆமீன். நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணலாம், நல்லது. அது நன்மையான காரியங்கள் தான், தேவனுடைய ஆசீர்வாதம் தான், அதில் ஒன்றும் நான் சந்தேகம் இல்லை. ஆமீன். ஆனால் தேவன் அந்த காரியத்தை அவங்களுக்கு வைத்திருக்கிறார்களா? இது ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பகுதியில் இவர்களால் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு மிக மிக நம்ம கவனமாக இருக்கணும். ஆமீன்.
கலாத்தியர் 4:17 படிப்போம். பவுல் அருமையாக ஒரு வசனத்தை சொல்லுவார். கலாத்தியர் 4:17. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். ஆகிலும் நல்மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். ஆமென். அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். இது முன்னாடி. ஆகிலும் நல்மனதோடே அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். அல்லேலூயா. முதல்ல சுற்றி சுற்றி வந்து ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறேன் என்றபடியான காரியத்தெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் நீ அவங்க பின்னாடியே ஓடணும். அல்லேலூயா. அவங்க பின்னாடியே ஓடுற மாதிரி வச்சுடுவாங்க. அல்லேலூயா. அதை தான் அங்கே வசனம் சொல்லுது. நல்மனதோடு அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள். எதுக்கு? கிறிஸ்துவுக்கு புறம்பாக்கிடுவாங்க. ஆமே. நீங்கள் இவரை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, இவர் பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆக இப்படிப்பட்டவர்களுக்கு தானே வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஐயோங்கிறார். ஹல்லேலூயா. யாரை? கிறிஸ்துவுக்கு பின்னாடி ஓடும்படியாக பண்ணணும். கிறிஸ்துவ மேலே ஒரு வைராக்கியத்தை மாற்றணும். அவர்கள் மேலே வைராக்கியம் பாராட்டும்படிக்காக மாற்றுறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ மேலே வைராக்கியத்தை பாராட்டும்படிக்காக அவங்க மாற்றலை. யாரோ அவங்கள பின்னாடி வைராக்கியம் பாராட்டும்படிக்காக மாற்றுவதற்காக அலைகிறாங்க. இப்படிப்பட்டவர்களை மிக மிக கவனமாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 23:16 பார்ப்போம். மத்தேயு 23:16. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ! எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொல்லுகிறீர்கள். ஆமென். ஆவிக்குரிய பார்வையற்றவர்கள், குருடனே வழிகாட்டிகளே, குருடரான வழிகாட்டிகளே, இவங்க ஆவிக்குரிய குருடர்கள். இவங்களோட நினைப்பு எல்லாம் என்னன்னா பணம் தான். ஹல்லேலூயா. எவனாகிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை. எவனாகிலும் தேவாலயத்தின் பொன்னின் மேல் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே கொடுக்குற காணிக்கை மேலே, மற்ற இது மேலே, ஆமென், அதில் தான் இவங்களோட கவனம் எல்லாம், தேவாலயத்தின் மேலே அல்ல. ஹல்லேலூயா. சபை மேலே மற்ற மேலே அல்ல. அவங்க கண்ணு எல்லாம் எப்போதும் என்ன? அங்கே என்ன கொடுக்குறாங்க, ஆமென், என்ன காரியம் நடக்குது. ஹல்லேலூயா. இதில் தான் அவங்களுடைய காரியமாக இருக்கும். யோவான் 12:40 பாருங்கள். அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஹல்லேலூயா. இந்த குருட்டுத்தனத்துக்கான ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்படுது. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு. இதில் மிக மிக கவனமாக இருக்கணும். தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனுடைய வார்த்தை வருகிற போது அது நிச்சயமாக நம்மளை வந்து சேரும். ஹல்லேலூயா. அது சேருகிற போது அதை உணர்ந்து கொள்வது, அதை பிடித்து கொள்வது என்பது ஒரு பக்கம். ஆனால் இங்கே தேவனே செய்கிற காரியம் என்னன்னா, அவர்கள் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஹல்லேலூயா. இப்போ தேவனே அந்த ஆசீர்வாதமான வார்த்தை நம்ம நோக்கி வர்றபோது அதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதபடியோ, நமக்குள்ளே அது போய் வேலை செய்யாதபடியோ, அதன் மேலே நம்மளை விசுவாசத்தை வைக்காதபடியோ என்ன பண்ணுறாராம்? அதை தடை பண்ணுகிறார். ஏன்னா அந்த காரியம் நமக்குள்ளே நிறைவேறக்கூடாது. நாம் ஆரோக்கியம் ஆகாதபடிக்கு. ஹல்லேலூயா. நான் குணப்படாதபடிக்கு. ஹல்லேலூயா. அப்போ தேவனே இதை செய்கிறாருங்கிற போது பல நேரங்களில் அப்படி தான் நினைக்கிறது. ஐ மீன், சில வசனங்களோ வார்த்தைகளோ சில செய்திகளோ ஒருத்தரை போய் அடைய வேண்டும் என்றபடியாக நம்ம எவ்வளோ தூரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, அந்த ஒருத்தருக்காக ஒரு சபையில் வந்து நம்ம காரியங்கள் பண்ணலை, ஒரு மெசேஜ் கொடுக்கல. ஆனால் அந்த காரியம் போய் சேரணும்னு
நம்ம நினைக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்னைக்கு தான் அவங்க வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன் வரமாட்டாங்க? இதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தேவன் அவர்களை குணப்படாதபடிக்காய், அந்த காரியத்திலேருந்து வெளிப்பட முடியாதபடிக்காய், வெளியே வர முடியாதபடிக்காய் தேவனே செய்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஒருவேளை இங்கே வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அந்த வார்த்தை, நான் அதுதான் செகண்டாவில் அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், என்னைக்கு இங்கேருந்து ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட வந்து உங்களை மாற்ற போகுது, உங்களை திருத்த போகுது என்றபடியாக நினைக்கிற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக கண்ணை மூடிடுவீங்க. ஹல்லேலூயா. சாத்தா வந்து காதை அடைக்காது, சாத்தா வந்து காதை மூடாது. கண்ணை மூடுனா காது தானாக மூடிக்கும். ஆமென். முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. ஏன்? அந்த வார்த்தை இவனுக்குள்ளே போயிடுச்சுன்னா இவன் மாறிடுவான். ஒருவேளை அந்த வார்த்தை இவனை குணமாக்குறதா இருக்கும், இவனை திருத்துறதாக இருக்கும். சாத்தா அதுக்கு விடாது. இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவான், அந்த நேரம் தான் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிடுவான். கரெக்டாக பாத்ரூமுக்கு போயிடுவான். முடிஞ்சு போச்சு கதை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் சில நேரங்களில் சில தண்டனையை சில பேர்த்துக்கு கொடுக்குற போது தேவனுடைய வார்த்தை, குணமாக்குகிற வார்த்தை அவனை போய் சேர விடாதபடியே அவரே செய்வார். ஹல்லேலூயா. இப்போ இந்த குருடர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாகிய இவர்களுக்கெல்லாம் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இவங்களும் இந்த காரியத்தை அறிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களும் அறியும்படியாக இவர்கள் மற்றவர்களை விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. மத்தேயு 23:23 பாருங்க. மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனம். ஆமென். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றுதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. முன்னாடி வசனத்தில் என்ன பார்த்தோம்? அவங்க தேவாலயத்துக்கு மேலே சத்தியம் பண்ணால் பரவாயில்ல, அங்கே இருக்கிற பொண்ணு மேலே பொருள் மேலே மற்ற காரியத்தில் நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன்னா இவன் சத்தியம் பண்ணுனதை இவன் எடுத்துக்க கூடாதான். எப்படி இவனுங்க வந்து ஆசாரியன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவான், ஒரு பொருளை வச்சு வந்து வர்றவன் சத்தியம் பண்ணிட்டானா அதை நான் போய் எடுத்துக்கிறதா அப்படின்னு இவனுக்கு ஒரு இது. அதனால் நீ தேவாலயத்து மேலே வேணாலும் பண்ணு, அதில் வேணால் கையை வச்சு ஜெபம் பண்ணு, நீ கொண்டு வந்து கொடுக்குற பற்றியில் அந்த பொண்ணுலையோ பொருள்லையோ அது மேலே வச்சு சத்தியம் பண்ணக்கூடாதும்பான். ஹல்லேலூயா. அப்போ இங்கே அதே தான் வேதம் என்ன சொல்லுது, அதை புரிந்து கொள்ளும்படியா நீங்கள் மற்ற காரியத்தில் நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் கொடுக்குறீங்க, நல்லது. ஆமென். ஆனால் எது தேவை, நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடுகிறீர்கள் என்றபடியாய் சொல்லுது. ஹல்லேலூயா. இவங்க இப்படிப்பட்டவர்களை இவங்கள தான் வேதம் என்ன சொல்லுது, இவங்கெல்லாம் குருடர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எதை பார்க்கணுமோ எது தேவையோ அதன் மேலே இவங்க பார்வை இல்லை. ஹல்லேலூயா. எது தேவையில்லாததோ அதை தான் முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. ஆமாம். ஆமாம். அப்படிப்பட்டவங்களுக்கிட்ட நீ மிக மிக ஜாக்கிரதையாக இது இந்த காரியம் ஐயோங்கிற காரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது மத்தேயு 23:25. மத்தேயு 23 அதிகாரம் 25 வசனம். மாயக்காரிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. ஆமென். மாயக்கார வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! உணவு இருந்தும் பாத்திரங்களில் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்தில் அவ கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. ஆமென். வெளியில் பார்க்குறதுக்கு சபைக்கு செல்கிறதோ காணிக்க கொடுக்கறதோ ஜெபிக்கிறதோ மற்ற எல்லா காரியமும் சரியாக தான் இருக்குது. ஆமென். வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா அவங்க நினைப்பு எல்லாம் எப்படி இருக்குது, எல்லாம் அநீதியினாலும் கொள்ளையினாலும் நிரம்பி இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இவர்களுக்கெல்லாம் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வெளியில் எல்லாம் ஆண்டவருக்கான காரியத்தை எல்லாம் செய்கிறதுலையோ மற்ற காரியத்திலையோ எல்லாம் சரிதான், ஆனால் உள்ளமோ சரியில்லை. ஆமென். உள்ள அநீதினாலும் கொள்ளையினாலும் யாருக்கிட்ட எண்ணத்தை பிடுங்கலாம். ஆமென். அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்காது. ஹல்லேலூயா. தேவன் நம்ம விட்டு கொடுக்கறதுனால நம்மளுடைய குறைவுகளை நிறைவாக்க முடியுங்கிற அந்த விசுவாசம் இவங்கள்ட்ட இருக்காது. ஹல்லேலூயா.
விசுவாச குறைவினால தான் இப்படிப்பட்ட காரியங்கள். ஆமென். எப்படிப்பட்ட விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்குது? ஹல்லேலூயா. தேவ வசனத்தை விசுவாசிக்கிற நம்புகிற நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்குது? ஒரு காரியம் மத்தேயு 18:20 என்ன சொல்லுது? மத்தேயு 18:20. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நான் நம்புகிறேன்? ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தை எங்கு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். இந்த வசனத்தை எந்த அளவுக்கு நான் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. இதை தான் தோமாவை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். ஆமென். முதல் தடவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வருகிற போது அந்த இடத்துல தோமா இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? நான் அவர் எனக்கு முன்னாடி வந்து நின்று அவர் விழாவில் வச்சு கையை வச்சு அந்த பார்த்தா தான் நான் நம்புவேன். அவர் இறந்து போயிட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னமோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. தோமா அந்த இடத்துல மற்ற சீடர்கள் இருந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்குற போது அவர் வருகிற போது இல்லை. அவன் இத்தனை பேரும் சொல்கிறான். ஆமென். மற்ற எல்லா சீடரும் சொல்கிறாங்க, 10 பேருக்கு மேலே சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம், எங்களோட பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன். நான் பார்த்து தொட்டாதான் நான் நம்புவேன். அடுத்த முறை என்ன பண்ணுறாரு? தோமாவும் இருக்கிறப்பே வர்றார். வரபோது கடிந்து கொள்கிறார். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்கிறார். இப்போ இங்கே வருவோம். எங்கே வருவோம்? எங்கு 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன்கிற காரியத்துக்கு இங்கே தோமாவாகிய நம்ப வருவோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறவங்களா இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன், தேவாதி தேவன், ஒரு 2 பேர் 3 பேர் வருகிற போதே இந்த இடத்துல வந்துடுவார்னு நினச்சா நான் கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவேனே. என் கண்ணுக்கு இப்போ தெரியலையே. ஹல்லேலூயா. நான் பார்க்கலையே, நான் தொட்டு பார்க்கணுமே. ஆமென். என் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் நம்புவேன். அந்த தோமாவை போல தான் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வார்த்தையை நான் படிக்கிற போது எந்த அளவுக்கு அதை என்னுடைய வாழ்க்கையில் அப்ளிகபிள் பண்ணுறேங்கிறது தான் முக்கியம். ஆமென். விசுவாசங்கிறது அதுதான். நான் இந்த வார்த்தையை நம்புகிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும், அதை செஞ்சு காமிக்கணும். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தை ஆண்டவருக்கு எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேங்கிறத எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவ அவருக்கு? ஆமென். இப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலையும் தேவனுடைய வசனத்தை, வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நம்மளிடத்துக்கு விரும்புகிற காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 1:13 படிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஆமென். அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஆமென். ஏன் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற ஒரு சபை கூட்டமாக இருக்குது? விசுவாசிக்காமல் நம்பாமல் சபைக்கு என்ன பிரயோஜனம்? ஆமென். மற்ற காரியத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், ஆமென், மாத பிறப்பு, ஓய்வு நாள், சடங்காச்சாரம், மற்ற காரியத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் ஆண்டவரை காணும்படிக்கா, ஆண்டவரை ஆராதிக்கும்படியான காரியத்தில் இல்லையே. ஹல்லேலூயா. அப்போ இங்கே வேதம் அதுதான் சொல்லுது. நீ வெளியில் வேணா பரிசுத்தவான் மாறி காமிச்சுக்கலாம், உள்ளுக்குள்ளே நீ பரிசுத்தம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுது? ஐயோ என்றபடியாக சொல்லுகிறது. மத்தேயு 23:29-30 படிப்போம். மத்தேயு
அதிகாரம் 29, 30 வசனம். ஆமென். மாயக்காராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடே நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தபலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆமென். மாயக்கார வேதப்பார பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! எதுக்கு? நீங்கள் தீர்க்கதரிசியின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை அலங்கரிக்கிறீங்க. ஆமென். முன்னாடியே இறந்து போன தீர்க்கதரிசிக்கெல்லாம் இவர் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார், எங்கள் நாட்டில் இருந்தார், எங்கள் சபையில் இருந்தார், எங்கள் இதில் இருந்தார்னு அந்த கல்லறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆமென். நீதிமான்களின் சமாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் மூதாதையர் தான் அவங்கள கொன்னதே. ஹல்லேலூயா. யார் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, நீங்கள் உங்கள் மூதாதையர் அவங்க இருந்த நாட்களில் அவங்கள மதித்ததே இல்லைங்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவங்க மதித்தது இல்லைங்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் பிதாக்களின் நாட்களிலே நாங்கள் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தத்துக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம். ஒருவேளை நாங்கள் அந்த நாளில் இருந்தால் அந்த தீர்க்கதரிசியையோ அந்த நீதிமானையோ நாங்கள் ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டோம். ஆமென். எங்கள் மூதாதையர் ஏதோ செஞ்சுட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ அதுக்கு என்ன கட்டடம் கட்டுறது, அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது, இதெல்லாம் எதை காமிக்குது? சிலர் அப்படி தான் அவங்க அப்பா அம்மா இருக்கிறப்ப கூப்பிட்டு ஒரு வேளை சோறு போட மாட்டாங்க. இறந்து போயிட்டா போதும், அதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணி பெரிய கல்லறையே கட்டுவாங்க. ஹல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லுது. இருக்கிற நாளில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கோ எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருந்த பொருளை பாதுகாக்கிறதோ, அவங்களுக்கு பெரிய சடங்காச்சாரம் பண்ணுறதோ, வருஷம் ஒரு கல்லறைக்கான காரியம் செய்கிறது, 4 பேர்த்துக்கு சோறு போடுறது. நீ இன்னைக்கு 10 பேர்த்துக்கு சோறு போடுறியா? அன்னைக்கு ஒருத்தருக்கு சோறு போட்டிருக்கலாம்ல. ஆமே. இன்றைக்கி கூப்பிட்டு 10 பேர்த்துக்கு சோறு போடுற, அன்னைக்கு அந்த ஒரு ஆளுக்கு சோறு போட்டிருக்கலாமே. ஹல்லேலூயா. அதை தான் வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 18:9 பாருங்க. லூக்கா 18 அதிகாரம் 9 வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஆமென். தங்களை தான் நீதிமான்னு நினைக்கிறது, மற்றவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா என்றபடியா யார் இங்கே ஓமை பின்னாடி என்ன காரியம்? அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல ஓமையாக சொல்லுவார். ஆமென். அந்த பரிசேயன் நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேம்மா. ஆயக்காரனோ தூரத்திலிருந்து ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை மன்னிங்கம்மா. ஹல்லேலூயா. அந்த ஓமைக்கு தான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலர், இவர்களுக்கெல்லாம் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இதில் மிக மிக கவனமாக இருக்கணும். ஆமென். மிக மிக கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களிலே நடக்கும். எலியாவே என்ன சொல்கிறான்? நான் ஒருத்தன் தான் தப்பிச்சேன், நான் ஒருத்தன் தான் ஆண்டவரை உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதனால தான் நான் ஓடி போகிறேன், என்னை எல்லாம் துரத்துறாங்கங்கிறான். ஆண்டவர் சொல்கிறா, உன்னை மாதிரி 7,000 பேரை ஊருக்குள்ளே வச்சுருக்கிறேன் தெரியுமாங்கிறார். ஹல்லேலூயா. நீ மட்டும்தான் நீதிமான்னு நினைக்கிறியா? அவன் சைலண்டாக இருக்கிறான், 7,000 பேர் ஊருக்குள்ளே இருக்கிறாங்கிறார். ஆமென். நமக்கு தெரியாது யார் யாரை எப்படி பார்க்குறாருங்கிறது, நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நம்ம மட்டும் நீதிமான்னு நினச்சிடக்கூடாது. ஆமென். ரோமர் 2:1 என்ன சொல்லுது பாருங்க. ரோமர் 2 அதிகாரம் 1 வசனம். ஆமென். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஆமென். நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஹல்லேலூயா. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராகினாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை, நீ தப்பிச்சிக்க முடியாது. ஏன்னா நீ அவனை குற்றம் சொல்கிற, எந்த காரியத்தில் குற்றம் சொல்கிறியோ அந்த காரியத்திலேயே நீ சரியில்லை. ஹல்லேலூயா.
அதனால் நீ தப்பிச்சுக்கலான்னு நினச்சிக்காத, நீ தப்பிச்சுக்க முடியாதுங்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் இங்கே வேதமெல்லாம் சொல்லுகிறது, சில காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 29வது அதிகாரத்தில் மத்தேயு 23 8 முறை ஐயோங்கிறார். இந்த காரியத்தில் நம்ம ஒரு இதை விட்டுருப்போம். ஆனால் காரியம் என்ன? காரியம், நாமும் சபைக்கு போவதில்லை, மற்றவங்களுக்கு சபைக்கு போக விடுறதில்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, நீண்ட ஜெபம் பண்ணி, ஆமென், நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட காரியங்கள் எது உண்மையான பக்தி? மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணலாம். நீ ஒரு காரியத்துக்காக ஒரு வீட்டில் போய் ஒரு ஜெபிக்கிற, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக நீ ஜெபிக்கிற, நல்லது. அந்த தேவைக்காக ஜெபிக்கிற போது தேவன் அந்த தேவையை பூர்த்தி பண்ணுவதற்கான சத்துவத்தை உனக்கு கொடுத்துருப்பாரானால் ஜெபத்தோடு நின்று போனீன்னா அது தப்புங்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்களோட தேவைக்காக நம்ம ஜெபிக்கிறோம், அது நல்லது தான். அந்த தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய அல்லது அந்த தேவையை எப்படி சரி பண்ணக்கூடிய ஒரு தாளந்தோ ஒரு காரியமோ உங்ககிட்ட இருக்கிற போது நீ நீண்ட ஜெபத்தை மட்டும் பண்ணிட்டு வந்தீன்னா அதில் பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு நீ உதவி செய்கிறவங்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது காரியம், கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாதபடி மார்க்கத்துக்காக சாபனத்துக்காக ஊழியம் செய்கிறது. ஹல்லேலூயா. அவனை உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தாதபடி, இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது, குருடனான வழிகாட்டி, ஆவிக்குரிய பார்வையற்றவர்கள், ஆமென், உலக பொருளுக்காக உலக காரியத்துக்காக இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் குருடருக்காக வழிகாட்டுகிறவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இவர்களுக்கு ஐயோ. வெளிப்புறம் மட்டும் சுத்தமாகவும் உள்ளே கபடும் வஞ்சகம் நிறைந்தவர்களாக இருக்கிற போது இவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. 6வது காரியம், தீர்க்கதரிசிகள் கல்லறைக்கு, நீதிமான்கள் சமாதிக்கும், ஆமென், அவங்க இருக்கிற நாளில் அவங்களுக்கு உதவி பண்ணுறதில்ல, அவங்கள பார்க்கறதில்ல. நாங்கள் அந்த நாளில் இருந்திருந்தோம்னா செஞ்சுருப்போம், அப்படியாக்க இப்படியாக்கன்னு பேசுறது அதுக்கப்புறம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ எந்த நாளில் எந்த காரியத்தை செய்யணுமோ அதை செய்யாதபடி நீ இன்னைக்கு பெருசாக பேசுகிற காரியம் உனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவை இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். ஐயோங்கிற அந்த பரிதாபமான ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காதபடி இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்குற சந்தர்ப்பங்களில் தேவனுக்காக தேவனுடைய நாமத்தினால மற்றவர்களை வழி நடத்துவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் பார்த்த இந்த ஐயோங்கிற காரியங்கள் எங்களது வாழ்க்கையிலே நடக்காதபடிக்காய் தேவன் தாமே எங்களை இன்னுமாய் ஆவிக்குரிய காரியங்களிலே வழி நடத்தி மற்றவர்களுக்கு உம்மை காண்பிக்கும்படியாய் சாட்சியாய் இருக்கும்படிக்காய் தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.